அந்த உடைஞ்ச முட்டைங்க முட்டை சாமானது சாப்பிடுங்க. அப்போ நேரடியாக ரத்தம் போனால் என்னென்று சமைச்சு சாப்பிட்றது கொண்டு அடிப்படையாக ஒன்றும் பிள்ளைங்க அடிக்கிறீங்க. இவர் அப்படி வச்சுனா படிப்பு எடுத்தவங்க ஓடி இதுவன் கொடுக்கணும். அண்ணா திறந்த காய்ட்டு வேணும். திறந்த காய் என்ன? நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் உச்ச நீதிமன்றத்துக்கு பணம் செலுத்தலாம். பூநகரி பொது சுகாதார பிரிவில் உள்ள உணவகங்கள் மீது பொது சுகாதார பரிசோதகர்களால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் பரிசோதனையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகங்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட முழங்காவில் பொது சுகாதார பிரிவில் உள்ள முழங்காவில் மற்றும் நாச்சிக்குடா பகுதியில் உள்ள 4 உணவகங்கள் மீது பொது சுகாதார பரிசோதகர்களினால் திடீர் பரிசோதனை ஒன்று கடந்த 4ஆம் திகதி மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த சோதனை நடவடிக்கையின் போது மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற சுகாதார குறைபாடுகளுடன் மற்றும் உணவு கையாளும் நிலையத்தின் கழிவு நீரினை ஒழுங்குமுறையில் அகற்றாது உணவு மாசடையும் வகையில் திறந்த வழியில் அகற்றியமை, உயர்ந்த மட்ட சுத்தத்தை பேணாமல் அதாவது ஏப்ரன் தொப்பி அணியாமல் உணவினை கையாண்டமை, சமைத்த மற்றும் சமைக்காத உணவுகளை தொற்று ஏற்படும் வகையில் ஒன்றாக களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமை, உணவுப் பொருட்களை ஈக்கள் மொய்க்கும் வண்ணம் திறந்த நிலையில் விற்பனைக்கு வழிகாட்டி வைத்திருந்தமை, மூடியில்லாத குப்பை தொட்டியினை சமையலறை ரொட்டி போடும் இடங்களில் வைத்திருந்தமை, குளிர்சாதன பெட்டியில் சமைத்த மற்றும் சமைக்காத உணவுகளை தொற்று ஏற்படும் வகையில் ஒன்றாக களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமை போன்ற பல்வேறு காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உணவுப் பொருட்கள் அளிப்பு செய்யப்பட்டதுடன் கடந்த 26ஆம் திகதி கிளிநொச்சி நீதிமன்றில் உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கானது கிளிநொச்சி நீதிமன்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டதுடன் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவக உரிமையாளர்கள் குற்றவாளியாக இனங்காணப்பட்டு மொத்தமாக 1,50,000 ரூபாய் தண்டம் விதித்ததுடன் கடை உரிமையாளர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ரொனால்ட், பொது சுகாதார பரிசோதகர்களான மு ஜெனோயன், தலிராஜ், தர்மிகன் ஆகியோரினால் இனங்காணப்பட்ட பிரச்சினைக்கு முழங்காவில் பொது சுகாதார பரிசோதகர் தர்மிகன் அவர்களால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.